சிங்கம் களை இறங்கிருச்சு. என்னைய பார்த்தா சிங்கம் மாதிரியா தெரியுது? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா நான் உனக்கு? மனசுல தமிழகத்தின் நவீன கோமாளி அங்கி சீமானை இயக்குவதே RSS தான். ஒரு ஐபிஎஸ்ஸே இப்படி பேசுறாங்க. என்னவங்க நம்ம எல்லாம் எந்த மூலம் யோசிச்சு போய் அவர்களை கட்டிப்பிடிச்சு படுக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வரும்னு சொல்றான் அப்படின்னா இவனை மனிதனா? காவல்துறை அதிகாரிகளே, வழக்கு என்பது நாங்கள் வாங்கும் பதக்கங்கள். ஏன்னா இன்னமும் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கு. நீ என்ன சொல்லுவ? மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம். ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கதவை சாத்திக்கிட்டு காலில் விழுவான். என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்ட? கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான். கட்டுப்பாடு ஒழுங்கு என்பது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இருக்க இல்லையோ நாம் தமிழர் கட்சிகளுக்கு இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இனி இருக்கும். இதுவரை இருக்குதோ இல்லையே? என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இனி இருக்கும். இதுவரை இருக்குதோ இல்லையே? அந்த வன்கொடுமை வல்லுறவுக்கு ஆளாக்கிய ஒரு அயோக்கியனுக்கு ஆதரவாக அந்த மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போய் நின்றுகிறாங்க. சீமான்ட்ட கேட்டா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றான். கல்கட்டாரில் டாக்டருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு போராட்டம் 23ஆம் தேதி அறிவிச்சிருக்கான். கொல்கத்தாவில் மருத்துவ தங்கை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவ பாசறையும் மகளிர் பாசறையும் இணைந்து நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மான தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் நாம் தமிழர். நீ அங்கெல்லாம் மயிர புடுங்க வேண்டாம்டா, நீ கிருஷ்ணகிரி பிரச்சனைக்கு பேசு. உலகம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. இத்தாலியில் இருக்கிறது, இஸ்ரேலில் இருக்கிறது, ஆப்கானிஸ்தான்ல கூட இருக்கு, ஜப்பானில் இருக்கிறது, சீனாவில் இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, பிரான்ஸ், ஜெர்மன், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், எல்லா நாட்டிலும் ஒரு அரசியல் கட்சி இருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. ஐயோ ஐயோ, அட தற்கொலை நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? நாட்டுல எப்படிடா வாழ போறீங்க? அவங்க என்ன பிரச்சனை? திறன் நிதிங்கிறான், காசு கொடுக்குறானே அப்படின்னு. உங்க அந்தஸ்து என்ன? எங்கிருந்தோ காசு வருது கோடிக்கணக்கா அப்படின்னு. ஈழத்தமிழர்கள் காசு தான் பெருமையா தானே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கொடுக்காம எனக்கு கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் கொடுக்காம எனக்கு கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் கொடுக்காம எனக்கு கொடுக்குறாங்கல்ல. உலகத்துல எந்த நாட்டுல யார்கிட்டயுமே ஒரு காசு வாங்காம இவர் நடக்கிறார். டேய் மூதேவி ஏதாவது பேசிட போற. ஓகே, 2009ஆம் ஆண்டு 33 லட்சம் ரூபாய் நான் மிஸ்ஸிசாகாவில இருந்து நான் உனக்கு எடுத்து கொடுத்தேன். சரியா? அது அன்றைக்கு எங்களோட அறியாம இன்றைக்கு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உன்னோட சொத்து மதிப்பு என்ன? இன்னைக்கு உன்னோட சொத்து மதிப்பு என்ன? எனக்கு கொடுக்குறான். ஏன் நான் அதை பேசுறேன், நீனும் பேச, உனக்கு கொடுப்பான். பேசு. ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. பல்லில கரை இருக்கலாம், ஆனா மனசுல இருக்க கூடாது. ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர், பிலாசபி எல்லாம் பேச. திருச்சி எஸ்பி வருண்குமார் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸ்க்கு
சீமான் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் எஸ்பியோடைய ஜாதி என்னவென்றே சீமான் அவர்களுக்கு தெரியாது என்றும், திருச்சி எஸ்பி வருண்குமாரோடைய சாதி என்னவென்று சீமானுக்கு தெரியாது. அதே போல சாட்டை துரைமுருகனுடன் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியதையே சீமான் பேசி இருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதி அவர்களை சண்டாளன் அப்படின்னு சொல்லிட்டு சாதி ரீதியா பேசுனது, அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நல்ல அப்பா அத்தாளுக்கு பிறக்காதவங்கிறது, இதெல்லாம் பேசிட்டு அங்க போய் நான் பேசுன தப்பு தாங்க, நீ மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ங்க. ஏண்டா பிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. வருங்கால NCC-யோட மனைவியை அரேபியன் குதிரை என்ற ஆபாச வார்த்தை பேசி என்னை மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஐயா. ஆண்டவரே மன்னியும் 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 ஐயா. ஐயா மன்னியும் ஐயா. மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. சாட்டை துரைமுருகன் கூறியதை உண்மை என நம்பி சீமான் பேசியதாக நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. கேவலமா இருக்குடா. நில்ல, அப்படி நில்லு. நீ என்ன சொல்லுவ? மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம். வந்து இறங்கிட்டாங்க, கதையை ஜோலி முடிஞ்சு பிச்சை எடுத்தாது பொழைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதுல முடிஞ்சு. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, இப்படி எல்லாம் வாய்க்கிலேயே மேடையில பேசுவான் சீமான். ஆனா மேடைக்கு கீழே என்ன பண்ணுவான்? ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கதவை சாத்திக்கிட்டு காலில் விழுவான். யாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த வருண், அவர் எங்க ஊருக்காரு, உரப்புள்ளிக்காரரு. தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு, தேவர், நாடாரு, கோனாரு, தேவேந்திரரு, யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம். இதெல்லாம உனக்கு பிரச்சனை. நீ ஆடியோ வெளியிடு, உட்கார்ந்து நீ IPS படிச்சுட்டு வர்றது, SP AC DCR எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கிடைக்கிறான், உன் வேலை மயிராடாது. அருவாளை எடுத்து எங்களை வெட்ட வரும் பொழுது பயந்து காலில் விழுற ஈனக்கூட்டம்னு எங்களை நினைச்சியா? நீ வெட்டணும்னு நினைக்கிறப்ப அருவாள் எடுத்து வெட்டுற மானத்தமிழ் பிள்ளைகளடா நாங்க. அதே வீரத்தை இங்க காட்டி இருக்கணுமா, காட்டி இருக்க கூடாதா? இருக்கு என்ன சொல்ற? வர வர எனக்கு இந்த தனியா படிச்ச தொழில் முடிக்கல, ஆனா பொழப்பு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நான் தனியா நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் 4 நாளைக்கே பத்தாரு. இப்ப கூட இன்னொருத்தி வந்துட்டா, அவனுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எல்லாம் வாங்கி தரணும். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? இப்படி எல்லாம் கட்டிட்டு உண்டாடாப்பா நல்லா எல்லாம் வாங்க முடியுது. எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசலாம். ஆனா இன்னைக்கு காவல்துறை எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா? இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, அது கழுத்தை கழுத்தை அறுப்பணும். ஏன் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரியா? பலார்னு அடிச்சியே வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா? இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சேன். இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு. எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவர்த்திட்டோம். காவல்துறை எப்படி வெயில், பனி, மழை இதெல்லாம் பார்க்காமல் வேலை செய்றீங்க தெரியுமா அப்படின்னு 4 பக்கத்துக்கு நக்கி இருக்கிறான் ஷூவை. ஐயா அப்படின்னு கதறி இருக்கிறான். வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. உங்களுக்கு ஜாதி வெறி இருக்குன்னு ஆட்டை துரைமுருகன் என்கிட்ட சொன்னா, அததான் நான் பிரஸ் மீட்ல சொல்லிட்டேன். அது என் கருத்து இல்லைங்க ஐயா. நீங்க எதுவா இருந்தாலும் சாட்டை துரைமுருகனை பிடிச்சி விசாரிச்சுக்கங்க ஐயா. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே, யாரு பெத்த பிள்ளையோ. அவன் ஏதாவது வச்சிருப்பான் ஐட்டங்கள், அவன்கிட்ட என்ன என்ன ஐட்டங்களோ, வீடியோ ஆடியோ ஐட்டங்களோ, ஐட்டங்கள் எல்லாம் அவன் கையில இருக்குது. அப்ப அந்த ஐட்டங்களை அவன் காட்டுவான் சீமான்ட்ட. அண்ணா இந்த வீடியோ கரெக்டா இருக்குமான்னு பாருங்க, இதுல நீங்க ஒட்ட தொடி கூட இல்லாம இருக்கீங்க. என்ன எப்படி புலம்புடுற ஆதா மீனாட்சி? ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் போய் ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட. சீமான் பேசியிருக்கக்கூடிய கருத்து போய் மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்குது. அதனாலதான் எல்லாரும் அவன் எங்க இருக்கிறான்னு தேடுறதுக்கு கையில இருக்கிறது காலில் கிடைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதனாலதான் சீமான் சொல்றதை கேட்டுட்டு உயர்கல்விக்கு போறவங்க, பள்ளி கல்லூரிகளுக்கு போறவங்களுடைய சதவிகிதம் குறைஞ்சிருக்கணும். ஆனா திமுக அரசு வந்த பிறகு கல்வி இடைநிற்றலினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி உயர்கல்வி செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு.
அப்ப மக்கள் சீமான செருப்பால் அடிச்சாங்கன்னா அவருடைய கருத்துக்கள் அடிச்சிருக்கிறாங்க. உங்களால ஒரு இடத்துல கவுன்சிலர் ஆகிறது கூட துப்பு இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதனாலதான் இதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனாலதான் இவர் ட்ரை பண்ணாரு. 2009ஆம் ஆண்டு தலைவர் இருக்க நீ மூச்சு காட்டல, தலைவர் 2009 நீ மூச்சு காட்டல, சரி எல்லாம் முடிஞ்சா பிறகு 2010 தான் நீ மூச்சை காட்டத்து வாங்கி நீ விளக்கம் காலத்துல சீமானி எங்க இருந்து நீ மாலதீவில என்ன செய்து வந்தது நீ பெண்டுகளோட கும்மி அடிச்சு கொண்டு பெண்டுகளோட ஜாலியா வந்து கடற்கரையில இருந்து நீ போடுற உடுப்பினது கருப்பு சட்டை, அதுல வந்து ஷேகுவரா படம் போட்டுக்கொண்டு நீ மாலையில இருந்து நல்ல மதுபான மருந்தி போட்டு ஜாலியா இருந்துருக்கிற. அதான் உண்மையும் கூட பொறுக்கி நீ வந்து ஈழத்தமிழனுக்காண்டி நீலி கண்ணீர் வடிக்காத